கடகம். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் 2 நாட்கள் இப்போது சந்திராஷ்டமம். குறிப்பாக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுமையாகவே சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை அதிகாலை 4:37 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை முழுக்கவே இருக்கிறது. சனிக்கிழமை காலையில் 5:58 மணிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. ஆக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க தேவையில்லாத, அதிலே இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திராஷ்டமம். சந்திரன் கடுமையாக ஒரு பாதிப்புகளை அடைகிறார். ஆக இப்போ அஷ்டமச்சனியில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமே கடைசி கஷ்டமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இந்த வாரம் முழுக்கவே சந்திரன் அப்படியே ஒரு மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறார். ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வையில் இருந்தால் கூட அவர் கடுமையான நிறை அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். உண்மையை சொல்ல போனால் எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் கடுமையான பலவீன அமைப்புகளை அடைகிறாரோ அப்பொழுதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற அமைப்பு உண்டுங்க. அந்த கஷ்டப்படுற அமைப்பு இப்போதும் கண்டிப்பாக இருக்கிறது. எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் சோதனையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். ஆனாலும் வாரத்தின் பிற்பகுதியும் சொல்லப்படக்கூடிய கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சோதனைகள் இருக்காது. ஏன்னா அதற்கப்புறம் அவர் 9ஆம் இடத்திற்கு போய்விடுகிறார். உண்மையை சொல்ல போனால் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வருஷத்தின் கடைசியில் அமாவாசை அமைப்பில் 8ஆம் இடத்துல மறைஞ்சு சனியோடையும் சேர்ந்து கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் தான். இந்த வாரத்தோட உங்களுக்கு எல்லா கெட்டவைகளும் ஒளிஞ்சிருச்சுன்னு வைங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமச்சனி இன்னும் ஒரு 10-20 நாளில் முடிய போகுது. அஷ்டமச்சனி முடிந்ததற்கு பிறகு ஒரு நிறைவான நல்ல ஒரு மாதிரியான நீடிக்கப்பட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நல்லவைகளுக்கு அச்சாரமாக இறுதி தீமை என்று சொல்லப்படக்கூடிய அளவில் தான் இந்த வாரம் இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது. எதையும் தாங்கக்கூடிய வலிமைகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வாரத்திலிருந்து அப்படியே வளர்பிறை சந்திரன் ஆகிறார். அடுத்தடுத்து யோக அமைப்புகள் அஷ்டமச்சனி கூட இந்த மாதத்திலேயே முடிஞ்சிருது. ஆகவே எதிலும் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.